Hi viewers, welcome back to English Teacher channel. This is Manu. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா can, could. இதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். can அப்படின்னு சொன்னா முடியும். அதுவே can பக்கத்துல நீங்க கொஸ்டின் போட்டு எழுதுனீங்கன்னா முடியுமா அப்படின்னு கேட்குறது. இந்த can நீங்க நெகட்டிவ்ல எழுதுனீங்க அப்படின்னா can not இல்லைன்னா can't. இந்த மாதிரி நீங்க நெகட்டிவ்ல எழுதுனீங்க அப்படின்னா அது முடியாது அப்படின்ற மீனிங் கொடுக்கும். குட் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முடிந்தது. அங்க கேன் முடியும்னு பார்த்தோம், இங்க குட் முடிந்தது. அந்த குட்டு பக்கத்துல நீங்க ஒரு கொஸ்டின் மார்க் போட்டீங்க அப்படின்னா முடியுமா, கேனையும் நம்ம கொஸ்டின் மார்க் போட்டு எழுதும் போது முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டோம். குட்டும் நம்ம கொஸ்டின் மார்க் போட்டு எழுதும் போது முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத நான் வீடியோக்குள்ள உங்களுக்கு சொல்றேன். இதை நம்ம எக்ஸாம்பிளோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கேன்னா என்ன, ஃபஸ்ட்டு முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ கேனை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. என்னங்கிறத பார்க்கலாமா? கேன் வச்சு எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அடுத்து என்ன வரணும் அப்படின்னா கேன், அடுத்து நம்ம போட வேண்டியது verb. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஒரு கேனை வச்சு நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட், கேன், verb. ஓகேங்களா? இங்க கேனும் verb தான், ஆனா இது ஹெல்பிங் verbs. இன்னொரு verb என்ன அப்படின்னா அது மெயின் verb. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர்களால் நன்றாக நீந்த முடியும். நம்ம எல்லா சென்டென்ஸுமே எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா முடியும் 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 முடியும். ஸோ இப்போ இங்கே இருக்க எல்லா சென்டென்ஸுமே நம்ம என்ன வச்சு தான் எழுத போகிறோம்? கேனை வச்சு தான் எழுத போகிறோம். இப்போ அவர்களால் நன்றாக நீந்த முடியும், இது நம்ம எப்படி ஆங்கிலத்தில் எழுதுறது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட்க்கு நம்ம என்ன போடணும்? அவர்களால். அவர்களால்ங்கிறது நம்ம தே. அடுத்து என்ன? கேன். ஸோ நம்ம கேன் போட்டுக்கலாம். அடுத்தது verb. இந்த சென்டென்ஸ்ல verb என்ன? ஒரு செயல் வந்து எதை சொல்லுது? நீந்துறத சொல்லுது. ஸோ நம்ம நீந்துறத என்ன சொல்லுவோம்? swim. குட். ஸோ they can swim. அவர்களால் நீந்த முடியும் அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. இங்க நன்றாக அடிஷனலா இருக்குது இல்லையா? நன்றாக அப்படிங்கும்போது வெரி வெல். நம்ம வெல்லும் போட்டுக்கலாம், வெரி வெல்லும் போட்டுக்கலாம், தப்பே இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? they can swim very well. அவர்களால் நன்றாக நீந்த முடியும். ஸ்ட்ரக்சர் எதுல இருக்கு? நம்ம ஆல்ரெடி பார்த்த சப்ஜெக்ட், கேன், verb. இதுல தான் நம்மளுக்கு இந்த சென்டென்ஸ்க்குள்ள ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவரால் கிரிக்கெட் விளையாட முடியும். ஓகே, அதே ஃபார்மட் தான். இங்க அவரால் அப்படிங்கும்போது ஒரு பர்சன் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும்? தேர்ட் பர்சன் சிங்குலரான he தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து கேன் எழுதியாச்சு. இங்க verb என்ன அப்படின்னா விளையாடுறது தான் verb. அப்ப விளையாடுறத நம்ம என்ன சொல்லுவோம்? play. வெர்பும் நம்ம போட்டுட்டோம், அதே ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். he can play. அவரால் விளையாட முடியும். என்ன விளையாடுறாங்க? கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஸோ நம்ம அடிஷனலாக சேர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கிரிக்கெட். ஸோ he can play cricket. அவரால் கிரிக்கெட் விளையாட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெண்டு சென்டென்ஸும் இதே ஃபார்மெட்ல என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ண போறீங்க. அதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். அவளால் சரளமாக ஆங்கிலம் பேச முடியும். ஓகே, சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இது நம்ம அடிக்கடி பார்த்த சென்டென்ஸாகவும் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக எழுதிடலாமா? ஓகே, அவளால், நம்ம அவரால்ங்கிறத he போட்டோம். இங்கே அவளால் சப்ஜெக்ட் என்ன இருக்குது? அவளால். ஸோ she. அவளால் என்ன போடணும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கேன். ஷீயும் போட்டாச்சு, கேனும் போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? கரெக்டாக ட்ரை பண்ணுங்க. வெர்ப் வரணும். அந்த வெர்ப் எங்க இருக்கு இந்த சென்டென்ஸ்ல? கரெக்ட், பேசுறது. ஓகே, இங்க பேசுறது தான் என்ன அப்படின்னா வெர்ப். ஸோ ஸ்பீக்.
ஓகே, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. ஸ்பீக் போடுறதா, டாக் போடுறதா, டெல் போடுறதா, எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தானே, இங்க ஸ்பீக் ஏன் போடுறீங்க, மற்ற ஏதாவது போடலாமே அப்படின்னு எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க. ஸ்பீக் எங்க பேசணும், டாக் எங்க பேசணும், டெல் எங்க பேசணும் அப்படிங்கிற அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இப்போ வெர்பான ஸ்பீக் எழுதியாச்சு. என்ன பேச தெரியும்? ஆங்கிலம். ஓகே, நம்ம அடுத்து என்ன எழுதணும்? என்ன பேசுறது? ஆங்கிலம், இங்கிலீஷ். ஓகே, she can speak English. அவளால் ஆங்கிலம் பேச முடியும். இதுல நம்ம என்ன விட்டுருக்கோம்னு பாருங்க, சரளமாக. அந்த விஷயத்தை நம்ம இன்னும் எழுதல இல்லையா? ஸோ நம்ம லாஸ்ட் என்ன எழுதணும்? சரளமாக. சரளமாக அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? ஃப்ளூவென்ட்லி. ஸோ ஃப்ளூவென்ட்லி தான் இங்க ஃபைனலா வரும். இந்த ஃப்ளூவென்ட்லியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்வர்ப்னு சொல்லுவாங்க. எல்ஒய் வந்தாலே அட்வர்ப். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? அவளால் சரளமாக ஆங்கிலம் பேச முடியும். அதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? she can speak English fluently. இதே ஃபார்மேட்ல தான் நம்ம கீழே எழுத போறோம். அதையும் கொஞ்சம் ஈஸியாவே எழுதிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் எழுதுங்க. பல்லவியால் தொடர்ச்சியாக நடனமாட முடியும். ஓகே, அப்போ பல்லவி ஃபர்ஸ்ட் பேர் எழுதிக்கலாம், அதாவது சப்ஜெக்ட். பல்லவி எழுதியாச்சு. கேன் அதையும் எழுதியாச்சு. அடுத்து வெர்ப் என்ன? நடனம் ஆடுறதுதான் இங்க வெர்ப். இப்போ நம்ம இங்க என்ன போடணும்? டான்ஸ். ஓகே, பல்லவி கேன் டான்ஸ். பல்லவியால் நடனம் ஆட முடியும் எழுதியாச்சு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? தொடர்ச்சியாக. தொடர்ச்சியாக அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்? கண்டினியூஸ்லி. இப்போ இது நம்மளுக்கு மாத்துறதுக்கு ஈஸியா இருந்ததா? ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா அதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா நம்ம ஈஸியா ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ இந்த கேனை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸை மேக் பண்றது அப்படின்னா சப்ஜெக்ட் யூஸ் பண்ணோம், கேன் யூஸ் பண்ணோம், அடுத்து வெர்ப் யூஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸ் எல்லாமே நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குது. இப்போ இதே விஷயத்த கொஸ்டினா கேட்டா எப்படி இருக்கும் அதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம இதை எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்ம பார்த்துட்டோம். முடியும் முடியும் முடியும்னு தான் போட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டா பார்த்துட்டோம். இப்போ இதையே நம்ம கொஸ்டினா மாற்றும் போது என்ன போடணும் அப்படின்னா முடியும்ங்கிறது முடியுமா? ஓகே, அவர்களால் நன்றாக நீந்த முடியுமா? அதே மாதிரி அவரால் கிரிக்கெட் விளையாட முடியுமா? அவளால் சரளமாக ஆங்கிலம் பேச முடியுமா? பல்லவியால் தொடர்ச்சியாக நடனமாட முடியுமா? அந்த முடியும்ங்கிறத எடுத்துட்டு முடியுமான்னு போட்டோம்னா அது ஒரு கொஸ்டினா மாறிடுது. இந்த கொஸ்டினை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன போட்டோம்? சப்ஜெக்ட், கேன், வெர்ப்னு போட்டோம். ஒரு கொஸ்டின் எழுதுறதா இருந்தா அதுக்கு தனி ஃபார்மேட் இருக்கு. கேன் போடணும், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப். இதுதான் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்தது, கேன் வந்தது, வெர்ப் வந்தது. அதே மாதிரிதான் இங்கேயும். இங்க ஆனா என்ன அப்படின்னா வெர்ப் அதே இடத்துல தான் இருக்கு. நம்மளுக்கு கேன் என்ன வந்துருச்சு? முன்னாடி வந்துருச்சு. சப்ஜெக்ட் கேனுக்கு அடுத்து போயிடுச்சு. இந்த ஒரே ஒரு விஷயத்த மாத்தினாலே அது கொஸ்டினா மாறிடுது. அது எப்படின்னு நம்ம எழுதலாமா? அவர்களால் நன்றாக நீந்த முடியுமா? அப்போ நம்மளுக்கு கேன் எங்க வந்துடணும்? ஃபர்ஸ்டே வந்துடணும். கேன், அடுத்து என்னது? சப்ஜெக்ட். இங்க சப்ஜெக்ட் என்னது? அவர்களால். சோ கேன் தே. வெர்ப் ஸ்விம். they can swim. அடுத்தது நன்றாக. நன்றாகங்கிறது நம்ம அடிஷனலா எழுதுற விஷயங்கள். இந்த ஃபார்மேட்டுக்கு அடுத்து நம்ம அடிஷனலா சேர்க்கிற விஷயங்கள் எல்லாமே கொஸ்டினா எழுதும் போதும் அதுக்கு அடுத்து அடிஷனலா தான் வந்துட்டு இருக்கும். அது முன்னாடி எங்கேயுமே அதோட ஸ்ட்ரக்சர் அதோட பொசிஷன் மாறாது. ஓகேங்களா? நம்மளுக்கு சப்ஜெக்ட் வெர்ப் மட்டும்தான் மாறும். இப்போ நன்றாக அப்படிங்கிறது வெரி வெல். அப்ப இங்க என்ன வந்துடணும்? ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டின் வந்துடணும். ஓகேங்களா? கேன் தே ஸ்விம் வெரி வெல்? அவர்களால் நன்றாக நீந்த முடியுமா அப்படின்னு கேட்கிறது. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவரால் கிரிக்கெட் விளையாட முடியுமா? இதுவும் அதே ஃபார்மேட் தான். ஃபர்ஸ்ட் என்ன வந்துடணும்? கேன். நெக்ஸ்ட் ஹி. ஹி சப்ஜெக்டா இருந்தாலும் அடுத்து வரும்போது அது ஸ்மால் லெட்டர்ல வந்துடணும். அடுத்தது இங்க வெர்ப் என்ன? விளையாடுறது. என்ன விளையாடுறாங்க? கிரிக்கெட்.
ஸோ கொஸ்டின். கேன் ஹி பிளே கிரிக்கெட்? அவரால் கிரிக்கெட் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு கேன் ஹி பிளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்தியாச்சு. இப்போ அடுத்து பாருங்க, அவளால் சரளமாக ஆங்கிலம் பேச முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் கேன், சப்ஜெக்ட் என்ன? ஷீ. ஓகே, அடுத்து நம்மளுக்கு வெர்ப் என்னது? ஸ்பீக். பேச முடியுமான்னு கேட்குறாங்க. என்ன பேச முடியுமா? ஆங்கிலம் பேச முடியுமா? ஸோ இங்கிலீஷ். சரளமாக fluently. இங்கேயும் கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? கேன் ஷி ஸ்பீக் இங்கிலீஷ் fluently? அவளால இங்கிலீஷை சரளமா பேச முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, பல்லவியால் தொடர்ச்சியாக நடனம் ஆட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம அதே ஃபார்மேட்ல தான் எழுதணும். அங்க ஷீ போட்டோம், இங்க பேர் போடணும். ஃபர்ஸ்ட் கேன், அடுத்து பல்லவி, அடுத்து வெர்ப் என்னது? டான்ஸ். வெரி குட், டான்ஸ் எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன சேர்க்கணும்? தொடர்ச்சியாக. கேன் பல்லவி டான்ஸ் கண்டினியூஸ்லி அப்படின்னு கேட்க, பல்லவியால தொடர்ச்சியா நடனமாட முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணலாம். இப்போ நம்ம கேனை வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்றது, அதே கேனை கொஸ்டினா மாத்தி எப்படி கேள்வி கேட்கறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுவே நம்ம நெகட்டிவாவும் என்ன செய்யலாம்? எழுதலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முடியுமா முடியுமான்னு கேட்கும்போது எல்லாமே அது என்னவா மாறிடுச்சு? கொஸ்டினா மாறிடுச்சு. அதுவே முடியுமாங்கிறத மாத்திட்டு முடியாது அப்படின்னு எழுதணும்னா அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸா மாறிடுது. அவர்களால் நன்றாக நீந்த முடியாது. அதே மாதிரிதான் மற்ற எல்லா சென்டென்ஸையும் முடியாதுன்னு மாத்தினோம்னா அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே எப்படி மாறிடுது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஃபார்மேஷனுக்கு மாறிடுது. இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸா மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம எழுத போறோம் ஈஸியா. ஓகேங்களா? அவர்களால் நன்றாக நீந்த முடியாது. நம்மளுக்கு இந்த முடியாதுன்னு நெகட்டிவ் சென்டென்ஸா வந்தாலும் நம்ம என்ன ஃபார்மேட் தான் எழுதணும் அப்படின்னா சப்ஜெக்ட், கேனுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? காண்ட் அப்படின்னு எழுத போறோம். ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் மாற்ற போறோம், அதாவது நாட்டை சேர்க்க போறோம். ஓகே, அப்போ சப்ஜெக்ட் இங்க கேனாட்க்கு பதிலாக நம்ம காண்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ அதே ஃபார்மேட் தான் நம்மளுக்கு கேனுக்கு பதிலாக, அதாவது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு பதிலாக நம்ம அதை நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துறோம். அப்போ இங்க என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தே. நம்ம முடியும்னு சொல்லும் போது என்ன போட்டோம்? கேன் அப்படின்னு போட்டோம். சரியா? இப்போ முடியாதுன்னு சொல்லும் போது காண்ட். இங்க வெர்ப் என்ன இருக்கு? நீந்துறது. சோ ஸ்விம். நன்றாக, வெரி வெல். சோ இந்த சென்டென்ஸ் நெகட்டிவா மாறிடுச்சா? they can't swim very well. அவர்களால் நன்றாக நீந்த முடியாது. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவரால் கிரிக்கெட் விளையாட முடியாது. சோ அதே ஃபார்மேட், he subject, can't. canக்கு பதிலா நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆன can't யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது பிளேங்கிற verb போட்டாச்சு. என்ன விளையாடுறாங்க? கிரிக்கெட். வெரி குட், கிரிக்கெட் போட்டாச்சு. இப்போ இது நெகட்டிவ் சென்டென்ஸா மாறிடுச்சு. he can't play cricket. அவரால் என்ன செய்ய முடியாது? கிரிக்கெட் விளையாட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது பாருங்க, அவளால் சரளமாக ஆங்கிலம் பேச முடியாது. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. சோ இந்த ரெண்டு சென்டென்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? இப்போ நம்ம இதை பார்க்கலாமா? அவளால் சரளமாக ஆங்கிலம் பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சிங்கிற சப்ஜெக்ட் போட்டாச்சு, காண்ட்ங்கிற நெகட்டிவ் சென்டென்ஸ் போட்டாச்சு, பேசுறதுக்கு ஸ்பீக், என்ன பேசுறதுக்கு? இங்கிலீஷ். இங்கிலீஷ் சரளமாக, fluently.
fluently போட்டாச்சு. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. பல்லவியால் தொடர்ச்சியாக நடனம் ஆட முடியாது. இந்த சென்டென்ஸை நான் எழுத போறது கிடையாது, நீங்க தான் எழுத போறீங்க. இதை எப்படி மாத்துறது அப்படிங்கறத நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கேன்ங்கிறத எந்த மாதிரி யூஸ் பண்றதுன்னு பார்த்தாச்சு, கேனாட்டுங்கிறத எந்த மாதிரி யூஸ் பண்றதுன்னு பார்த்தாச்சு. அதுவே இந்த கேனை வந்து நம்ம எப்படி கொஸ்டினா மேக் பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. நெகட்டிவ் சென்டென்ஸ் கூட நம்ம என்ன செய்யலாம், ஒரு கொஸ்டினா மாத்தலாம். அவர்களால் நன்றாக நீந்த முடியாது அப்படின்னு எழுதியிருக்கோம். அங்க முடியுங்கிறத என்ன செஞ்சோம், முடியுமான்னு மாத்தணும். இங்க முடியாதுங்கிறத நம்ம என்ன எழுதணும், முடியாதா. ஓகே, முடியாதுங்கிறத முடியாதா அப்படின்னு நம்ம மாத்திட்டோம்னா அங்க அது ஒரு கொஸ்டினா மாறிடுது. ஓகேங்களா, முடியாதா, அவங்களால நீந்த முடியாதா அப்படின்னு நம்ம கேட்கும் போது அது கொஸ்டினா மாறிடுது. இந்த சென்டென்ஸை நம்ம அப்படியே கொஸ்டினா மாத்தும் போது இந்த காண்ட் வந்து முன்னாடி வந்துடும். காண்ட் தேங்கிற சப்ஜெக்ட் பின்னாடி வந்துடும். அவ்வளவுதான். சரிங்களா, ஈஸியா இருக்குதா? எஸ், இது கண்டிப்பா ஈஸியா இருக்கும். இப்போ காண்ட்ங்கிறது முன்னாடி வந்துருச்சு, சப்ஜெக்ட் வந்து ரெண்டாவது வந்துருச்சு. நம்ம இங்க பார்த்தோம்ல, இங்க கேன் போட்ட மாதிரி இங்க காண்ட் போட்டிருக்கோம். காண்ட்ங்கிற நெகட்டிவ் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அடுத்து சப்ஜெக்ட் வந்திருக்கு, அடுத்து verb வந்திருக்கு, அடுத்து அடிஷனல் சென்டென்ஸ் வந்திருக்கு. சரியா, இப்போ இது ஈஸியா இருக்கா? இதை வந்து கொஸ்டினா மாத்துறது எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரிதான் மற்ற எல்லாத்தையும் மாற்றணும். முடியாதா அப்படின்னு மாத்தும் போது can't he. ஓகே, அவரால் கிரிக்கெட் விளையாட முடியாதா அப்படின்னு கேட்கும்போது can't he play cricket, அவரால் கிரிக்கெட் விளையாட முடியாதா. ஓகே, அந்த மாதிரி கொஸ்டினா மாறிடுது. இதே மாதிரிதான் மத்ததும். can't she speak English fluently, அவளால இங்கிலீஷ் fluently பேச முடியாதா அப்படின்னு கேட்கும்போது can't she speak English fluently, அவளால இங்கிலீஷ சரளமா பேச முடியாதா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேங்களா, இதுக்கான கொஸ்டினை நான் எழுதிடுறேன். ஆனா நான் ஏற்கனவே கேட்டதுக்கான ஆன்சரை நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா போட்டு விடுங்க. ஃபர்ஸ்ட், can't பல்லவி, can't பல்லவி dance continuously. ஓகே, can't பல்லவி டான்ஸ் கண்டினியூஸ்லி, பல்லவியால தொடர்ச்சியா நடனம் ஆட முடியாதா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேன், கேனாட் இதை வச்சு எப்படி ஸ்டேட்மெண்ட்டா எழுதுறது, எப்படி கொஸ்டினா எழுதுறது, அதாவது இன்டராக்டிவா எப்படி எழுதுறது அப்படிங்கிறது ரெண்டையுமே நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. கேனை எப்படி யூஸ் பண்றது, அது எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கெல்லாம் நம்மளுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு கண்டிப்பா தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம குட்டுக்கு போகலாம். குட்டு நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், அது எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம குட்டை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். கேன்ங்கிறது வந்து எபிலிட்டி பாசிபிலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணோம், அதே மாதிரி தான் குட்டுங்கிறதும் நம்ம எபிலிட்டி பாசிபிலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆனா இந்த சென்டென்ஸ் வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறது. இப்போ பாஸ்ட்ல ஒரு விஷயம் நம்மளால முடிஞ்சிருக்கும். சரியா, பாஸ்ட்ல நான் இதெல்லாம் செஞ்சேன், சின்ன வயசுல நான் ரொம்ப ஆக்டிவா இருப்பேன், நான் சின்ன வயசுல எது சொன்னாலும் உடனே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பட் அந்த விஷயம் இப்ப நம்ம செய்வோமான்னு கேட்டா கிடையாது. ஒன்ஸ் அப்பான் எ டைம்ல இதெல்லாம் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும், ஆனா இப்ப அது நம்மளால முடியாது. இந்த மாதிரி நம்மளுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல சில விஷயங்கள்லாம் செய்ய முடிஞ்சிருக்கும், அந்த முடிஞ்ச விஷயங்களை யூஸ் பண்ணும்போது குட் யூஸ் பண்றோம். இப்ப இதை வச்சு நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணலாம். தமிழ்ல சொல்லும் போது முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை வந்து குட்டுனாலே முடிந்தது அப்படின்னு சொல்றது. இப்போ இதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எழுதுறது, அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கேனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணமோ அதே ஃபார்மேட் தான் கேனுக்கு பதிலாக குட்டு யூஸ் பண்ண போறோம். இங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து குட், அடுத்து verb. இதே ஃபார்மேட் தான். அங்க கேன் யூஸ் பண்ணோம், இங்க குட் யூஸ் பண்றோம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ நம்ம இதை எழுதலாமா? நேற்று இரவு நட்சத்திரங்களை தெளிவாக பார்க்க முடிந்தது. ஓகே, நேற்று இரவு நட்சத்திரங்களை தெளிவாக பார்க்க முடிந்தது. நேற்று இரவு அவங்க நட்சத்திரத்தை தெளிவா பார்த்திருக்கிறாங்க. பட் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த தெளிவு இருக்குமான்னு கேட்டா மேபி இருக்கலாம், ஆனா சம்டைம்ஸ் அது இருக்காது. நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம்னா மறுநாளும் அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது.
நேற்று இரவு நட்சத்திரங்களை தெளிவாக பார்க்க முடிந்தது. இது எப்படி எழுதுறது? சப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்மட் தான். இதை வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நேற்று இரவு நட்சத்திரங்களை தெளிவாக பார்க்க முடிந்தது. அந்த சப்ஜெக்ட் வந்து ஐயாவும் இருக்கலாம், யூவாவும் இருக்கலாம், தேயாவும் இருக்கலாம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் போட்டு எழுதினாலும் இந்த சென்டென்ஸ்க்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும்தான் எல்லா சென்டென்ஸ்க்கும் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி மேட்ச் ஆகுற விஷயத்துல இதுவும் ஒண்ணு. இப்போ நம்ம இதை தே போட்டுக்கலாம். ஓகே, நேற்று இரவு நட்சத்திரங்களை தெளிவாக பார்க்க முடிந்தது. இப்போ நம்ம அடிஷனலா சேர்க்கும் போது அவர்களால் நேற்று இரவு நட்சத்திரங்களை தெளிவாக பார்க்க முடிந்தது. நம்ம வேற சப்ஜெக்டும் போடலாம். அவனால் நட்சத்திரங்களை தெளிவாக பார்க்க முடிந்தது நேற்று இரவு, அந்த மாதிரியும் போடலாம். அவளால் போடலாம். சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் நம்ம இதுல போட்டுக்கலாம். ஏன்னா தனியா சப்ஜெக்ட்னு எதுவும் கொடுக்கல. அடுத்தது இங்க தேய்க்கு அப்புறம் குட். அடுத்து இங்க வந்து வெர்ப் என்ன அப்படின்னு பார்க்கணும். பார்க்கிறது தான் இங்க வெர்ப். அப்ப இந்த வெர்ப் என்ன நம்ம போடணும்? சி. தே குட் சி. அப்போ அவர்களால் பார்க்க முடிந்தது. ஓகே, அவர்களால் பார்க்க முடிந்தது. எதை பார்த்தாங்க? நட்சத்திரங்களை. இப்போ நட்சத்திரங்களை பார்க்கறதுனால நம்ம இங்க என்ன போடணும்? த நட்சத்திரங்களை, த ஸ்டார். இந்த மாதிரி நேச்சுரல் திங்ஸ் சொல்லும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன போட்டுக்கலாம்? த போட்டுக்கலாம். இப்போ தே குட் see the stars. அவர்கள் நட்சத்திரங்களை பார்க்க முடிந்தது அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. இப்போ நேற்று இரவு நம்ம அடிஷனலா சேர்க்க போறோம். நேற்று இரவு அப்படிங்கும் போது நம்ம என்ன எழுதுவோம்? சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் நைட். வெரி குட். இந்த சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? தே குட் see the stars last night. நேற்று இரவு நட்சத்திரங்களை அவர்களால் தெளிவாக பார்க்க முடிந்தது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் மகளின் வீட்டு பாடத்திற்கு உதவ முடிந்தது. ஓகே, இது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் உள்ள ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இல்லை, எல்கேஜியில இருந்தே அவங்களால ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களால என்ன பண்ணிக்க முடியும்? குழந்தைங்களுக்கு ஸ்டடீஸ்ல மேனேஜ் பண்ணி சொல்லி கொடுத்துட முடியும். ஆனா இப்போ உள்ள எஜுகேஷன் ரொம்ப டஃபா இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல? 6th மேல கொஞ்சம் பெரிய கிளாஸ்க்கு போக 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 என்ன பண்ண முடியல? அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கெல்லாம் நம்மளால சொல்லி கொடுக்க முடியாது. சின்ன கிளாஸ்ல இருந்தா கொஞ்சம் நம்மளால என்னது கேரி பண்ணிக்க முடியும். ஸோ பெரிய கிளாஸ் போக போக நம்மளால என்ன பண்ண முடியாது? சொல்லி கொடுக்க முடியாது. அதனால இந்த சுச்சுவேஷன் வந்து எல்லா பேரண்ட்ஸுமே நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். அவள் மகளின் வீட்டு பாடத்திற்கு உதவ முடிந்தது. இங்க சப்ஜெக்ட் என்ன? அவள். ஓகே, அப்ப இங்க என்ன போடுறது? ஷீ. அப்ப இங்க என்ன போடணும்? ஷீன் போடணும். சப்ஜெக்ட் ஆன அவள்ங்கிறத நம்ம ஷீன் போட்டாச்சு. அடுத்தது குட். உதவ. இங்க உதவதான் என்னது? verb. சோ நம்ம இங்க என்ன எழுதணும்? ஹெல்ப். she could help. யாருக்கு உதவுனாங்க? அவளுடைய பொண்ணுக்கு. with her daughter. with her daughter. ஏன் இங்க வித் போட்டிருக்கோம் அப்படின்னா அவளுடைய இதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, வீட்டு பாடத்துக்கு. ஸோ ஹோம்ஒர்க் ஷார்ட்டா எழுதிடுறேன். ஹோம்ஒர்க்கு அவங்க உதவி இருக்கிறாங்க. she could help with her daughter homework. அவள் மகளின் வீட்டு பாடத்துக்கு உதவ முடிந்தது அப்படின்னு எழுதியிருக்கோம். இதை நம்ம தமிழ்ல வேற மாதிரி சொல்லணும்னா அவளின் மகளுடைய வீட்டு பாடத்திற்கு உதவ முடிந்தது, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இந்த சுச்சுவேஷன் பாருங்க. அவர் உயர்நிலை பள்ளியில் படிக்கும் போது மிக வேகமாக ஓட முடிந்தது. சோ அவர் படிக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேகமா ஓடி இருக்காங்க. பட் அதே வேகம் இப்ப இருக்காது. இத நம்ம எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிருங்க. he could முடிந்தது, அவரால் முடிந்தது. என்ன முடிந்தது? ஓடுறதுக்கு run. he could run. எப்படி ஓடுனாங்க? வேகமா ஓடுனாங்க. so very fast. இப்ப பாருங்க, இந்த சென்டென்ஸ் மட்டும் பாருங்க. he could run very fast. அவரால் வேகமாக ஓட முடிந்தது. இதுவும் ஒரு சென்டென்ஸா கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ நம்ம இதுல வேற என்ன அடிஷனலா சேர்க்கணும் அப்படின்னா உயர்நிலை பள்ளியில் படிக்கும் போது, இந்த போது அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம என்ன போடணும்னு ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன். என்ன போடணும்? when போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம கனெக்டிங் வேர்ட் ஏதாவது போடும்போது திரும்ப நம்ம என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுதணும். அப்ப இங்க சப்ஜெக்ட் என்ன? he தான் சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். he was.
he was போட்டாச்சு. in உயர்நிலை பள்ளிங்கிறத high school. So இந்த சென்டென்ஸ் பாருங்க, he could run very fast when he was in high school. அவர் ஹை ஸ்கூல் படிக்கும் போது அவரால் வேகமா ஓட முடிந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதையே நம்ம நெகட்டிவா மாத்தலாம். இதை நம்ம நெகட்டிவா மாத்தும் போது, நேற்று இரவு நட்சத்திரங்களை தெளிவாக பார்க்க முடியல. நம்ம எப்படி எழுதணும்? நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இதே ஃபார்மேட் தான். இதுல நம்ம என்ன செய்யணும்? ஸோ இதுல நம்ம நாட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ they couldn't see the stars last night. அவரால் லாஸ்ட் நைட் என்ன பண்ண முடியல? நட்சத்திரங்களை தெளிவா பார்க்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கு. அடுத்தது பாருங்க, அவள் மகளின் வீட்டு பாடத்திற்கு உதவ முடியல. she couldn't help with her daughter homework. அவள் மகளின் வீட்டு பாடத்திற்கு உதவ முடியல. பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படியே நம்ம நெகட்டிவா மாத்துறோம். இப்ப இதையும் நம்ம நெகட்டிவா மாத்தலாம். ஓட முடியல. அவர் உயர்நிலை பள்ளியில் படிக்கும் போது மிக வேகமாக ஓட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க நம்ம he couldn't run very fast when he was in high school. ஹை ஸ்கூல் படிக்கும் போது அவரால் வேகமா ஓட முடியல. அப்போ ரீசென்ட்ல அவர் வேகமா ஓடலாம். முடிந்ததுன்னு பார்த்தோம், இப்போ முடியல அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதையே நம்ம கொஸ்டினா மாத்தும் போது எப்படி எழுதுறது? முடியுமான்ற கொஸ்டினை நம்ம கேன் யூ யூஸ் பண்ணியும் கேட்கலாம், குட் யூன்னு யூஸ் பண்ணியும் கேட்கலாம். ஆனா கேட்கறதுக்கான சுச்சுவேஷன் வேற, கேட்கறதுக்கான ஆள் வேற. அது என்னன்னு பார்க்கலாம். இது வந்து கேன் யூங்கிறது வந்து எபிலிட்டியான ஒரு விஷயத்துக்கு, பாசிபிலிட்டியான ஒரு விஷயங்களுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ற மாதிரி, குட் யூவுக்கும் எபிலிட்டியான ஒரு பாசிபிலிட்டியான ஒரு விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்றோம். ஆனா இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, கேட்கிற ஆளை பொறுத்து மாறுது. இப்போ கேன்ங்கிறது வந்து நம்ம யாருக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு பழக்கமானவங்க, நம்மளோட கொலீக்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமா தெரிஞ்சவங்க, பழக்கமானவங்களுக்கு நம்ம இந்த கேன் யூஸ் பண்ணுவோம். ஆனா குட்டுங்கிறது வந்து நம்மளை விட அதிகமா வயசு அதிகமானவங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுக்கெல்லாம் நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம குட் யூஸ் பண்ணும்போது அதுல ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது அப்படின்னா, ஒரு ரெக்வஸ்ட், ஒரு கைண்ட்னஸ் நம்மளுக்கு வந்துடும், ஒரு ரெஸ்பெக்டும் சேர்ந்து வந்துடும். அப்போ இந்த குட்டுங்கிறது நம்ம வயசுலயும் இருக்கலாம், நம்மளோட கீழேயும் இருக்கலாம், இல்ல நம்மளோட மேலேயும் இருக்கலாம். ஆனா அவங்கள நம்மளுக்கு முன்ன பின்ன தெரியாது. ஒரு ரெக்வஸ்டா நம்ம கேட்கும் போது நம்ம குட் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் மரியாதையா கேட்கறது. அதுக்காக இது மரியாதை இல்லாம கேட்கறதா அப்படின்னு கேட்டா இல்ல. இது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம எப்படினாலும் கேட்டுக்கலாம். இது முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம பொலைட்டா தான் கேட்கணும். சரிங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேஷ் யூ பிளே த கிட்டார். கிட்டாரை பிளே பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது யார்கிட்ட கேட்போம்? நம்மளை விட சீனியரான ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்போமா? சார் எனக்கு இந்த கிட்டாரை கொஞ்சம் பிளே பண்ணி காட்டுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? கேட்டோடனே நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க? பிளாக் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதை வந்து யார்கிட்ட கேட்போம்? ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் தான் கேட்போம். அப்போ ஃப்ரெண்டுகிட்ட கேட்கறதா இருந்தால் நம்ம இங்கே என்ன போடணும்? கேன். ஓகே, கேன் யூ பிளே த கிட்டார்? இந்த கிட்டாரை கொஞ்சம் பிளே பண்ணி காட்டேன், இல்லை வாசிச்சு காட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. டேஸ் யூ கிவ் மீ சம் அட்வைஸ். எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். ஃப்ரெண்டுகிட்டையும் நம்ம கேட்போம். ஆனால் கேட்டாலுமே அவங்க கொடுக்குற அட்வைஸை நம்ம பாதி கூட என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். அது கொஞ்சம் கூட ஒபே பண்ணவும் மாட்டோம். ஆனால் இங்கே அட்வைஸுங்கிறது வந்து யார்கிட்ட கேட்போம்? நம்மளை விட பெரியவங்ககிட்ட கேட்போம், கொஞ்சம் மெச்சூர்டான பர்சன்கிட்ட கேட்போம். அப்படி கேட்கும்போது இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? குட். அப்படின்னா குட் யூ கிவ் மீ சம் அட்வைஸ், எனக்கு கொஞ்சம் அட்வைஸ், அறிவுரை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம குட் யூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. டேஸ் யூ கம் டு ட்ரிப். ஓகே, அப்போ இங்க வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருச்சு என்ன கீவேர்டு இருக்கு. ட்ரிப். ட்ரிப்பு யார் போவாங்க? ஃப்ரெண்ட்ஸா போவாங்க, இல்லைன்னா ஃபேமிலியோட போவாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் கூட தான் நம்ம போவோம். அப்படி தெரிஞ்ச ஆள் கூட போகும்போது நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? கேன். கேன் யூ கம் டு ட்ரிப் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. டேஸ் யூ ப்ளீஸ் பாஸ் த சால்ட். இதுல ஈஸியான ஒரு கீவேர்டு இருக்கு, ப்ளீஸ். ஸோ இதை நம்ம யார்கிட்ட கேட்போம்? எஸ், இதை நான் சொல்ல மாட்டேன். இங்கே கேன் வருமா குட் வருமாங்கிறத நீங்க என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். Did you like this video? Please subscribe to my channel. Don't forget to subscribe. This is for motivations to upcoming videos. So don't forget. Thank you for watching.